அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்காக ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கின்றனர். 8வது ஊதியக் குழுவிடம் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளில் ஊழியர்களின் ஊதிய நிலை இணைப்பு முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 8வது ஊதியக் குழு இப்போது மிக முக்கியமான மற்றும் தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அமைப்புகளிடமிருந்து கருத்துக்களை பெற்ற பிறகு இந்த குழு தனது ஆலோசனை நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. பல்வேறு நகரங்களில் இன்னும் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகின்றன. சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் படிகள் தொடர்பான எதிர்கால கட்டமைப்பை இந்த குழு தீர்மானிக்க உள்ளது. ஊழியர் சங்கங்கள் இந்த குழுவிடம் பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. அவற்றில் தற்போதுள்ள ஊதிய கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதும், பல்வேறு ஊதிய நிலைகளை ஒன்றிணைப்பதும் மிக முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. ஊழியர் சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகள் ஒன்று தற்போதுள்ள பல ஊதிய நிலைகளை ஒன்றிணைப்பதாகும். ஊழியர் அமைப்புகள் பின்வரும் இணைப்பு பரிந்துரைகளை இக்குழுவிடம் பரிந்துரைத்து உள்ளது. நிலை 2 மற்றும் 3ஐ ஒரே ஒருங்கிணைந்த ஊதிய நிலையாக இணைத்தல், நிலை 4 மற்றும் 5ஐ ஒரே ஒருங்கிணைந்த ஊதிய நிலையாக இணைத்தல், நிலை 7 மற்றும் 8ஐ ஒரே ஒருங்கிணைந்த ஊதிய நிலைக்கு இணைத்தல், நிலை 9 மற்றும் 10க்கு ஒரு கூட்டு ஊதிய நிலையை உருவாக்குதல். இந்த நிலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியான பொறுப்புகளை கையாள்வதாகவும், ஏறக்குறைய சமமான ஊதியத்தை பெறுவதாகவும் சங்கங்கள் வாதிடுகின்றன. இருப்பினும் வெவ்வேறு ஊதிய நிலைகளில் வகைப்படுத்தப்படுவது ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மத்திய செயலகம், பாதுகாப்பு, ரயில்வே மற்றும் அஞ்சல் துறை போன்ற துறைகளில் உள்ள குரூப் சி ஊழியர்களின் பணி உயர்வு தேக்க நிலையை போக்க நிலை 5 உள்ள ஊழியர்களை நேரடியாக நிலை 6க்கு உயர்த்துமாறு சங்கங்கள் முன்மொழிந்து உள்ளன. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை 69,000ஆக அதிகரிக்க வேண்டும் என்றும், 6% வருடாந்திர ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் மிகப்பெரிய பிரதிநிதித்துவ அமைப்பான தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை கட்டமைப்பு இந்த குழுவிடம் பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து உள்ளது. 8வது ஊதியக் குழு அமைக்கப்பட்டதிலிருந்து சுமார் 18 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். திட்டமிட்டபடி அனைத்தும் நடந்தால் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் பரிந்துரைகள் தயாராகலாம். கடந்த கால நடைமுறைகளின்படி பார்த்தால் 8வது ஊதியக் குழு பரிந்துரைகளின் அமலாக்கம் 2027ஆம் ஆண்டு இறுதியில் அல்லது 2028ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.